இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் சனிக்கிழமைகள் இருக்கின்ற நாம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இன்றைக்கி நம்ம எல்லோருமே இந்த ஒரு பொய்யான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பொய் பேசுறது, உண்மையை மறைப்பது என்பது ஒரு சாதாரணமாக விஷயமாகிவிட்டது நம்ம எல்லாருக்குமே. ஏன் பொய் சொன்ன அப்படின்னு கேட்டோம்னா, சின்ன பொய் தானே, இதில் என்ன இருக்குது என்று நாம் நம்மையே சமாதானப்படுத்தி கொள்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். காரணம், அதை நாம் உள்வாங்க ஆரம்பித்து விட்டோம். பாவத்தை அது தவறு என்ற ஒரு உணர்விலே நாம் பார்ப்பதில்லை. மாறாக இது சின்ன ஒரு விஷயம்தானே, இது ஒரு சின்ன ஒரு பொய் தானே, இது ஒரு சின்ன ஒரு திருட்டு தானே என்று நாம் எல்லாவற்றையுமே ஒரு பழக்கப்படுத்தி கொண்டு நமது மனசாட்சியையும் அதற்கேற்றாற் போல நாம் மாற்றிக்கொண்டே வருகின்றோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இரண்டு முக்கியமான நபர்களை ஆண்டவர் இன்று நம்முடைய பார்வைக்கு தருகின்றார். நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்க்க அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு பாடமாக என்று கற்பிக்கின்றார். யார் அந்த இரண்டு பேர்? ஒன்று, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் எரேமியா இறைவாக்கினர். இன்னொன்று நம்முடைய நற்செய்தியிலே நாம் வாசிப்பது போல புனித திருமுழுக்கு யோவான். இந்த இரண்டு நபர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுத்தருகின்றது பாருங்கள். எரேமியா இறைவாக்கினர் உண்மையை உரைப்பதால் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியில் காப்பாற்றப்படுகின்றார். இங்கிட்டு புனித திருமுழுக்கு யோவான் உண்மையை உரைப்பதால் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியில் கடவுள் உண்மையை பேசியதற்காக கொல்லப்படுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மை என்பது இன்று நாம் வாழ்கின்ற காலத்தில், இன்று நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் இந்த உண்மை தன்மையை நாம் புரிந்து கொள்கின்றோமா, உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ இன்னல்களுக்கும் எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில் எரேமியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய இறை வார்த்தையை உரைக்கின்றார். மிகவும் தைரியமாக, எதற்கும் அஞ்சாத ஒரு சகோதரராக, ஒரு இறைவாக்கினராக அவர் ஆண்டவர் தனக்கு கொடுத்த பணியை, ஆண்டவர் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக மக்களுக்கு உரைக்கின்றார். அந்த இறைவாக்கு உரைக்கின்ற பணியை அவர் உண்மையுடனும் நேர்மையுடனும் செய்கின்றார். எதற்கும் பயப்படாத ஒருவராக. காரணம், ஆண்டவர் அவரோடு இருந்தார், ஆண்டவர் அவரை வழிநடத்தினார். என் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு பேராவல், அந்த சான்று அவரிடம் இருந்தது. அதுதான் அவரை எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு துயரம் வந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று தைரியத்துடன் இறை வார்த்தையை போதிக்கின்றார். அதனால் அவரை மரண தண்டனை விதித்து அவரை கொல்வதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் கூட எதற்கும் பயப்படாத ஒரு நபராக, என்னை அனுப்பியது ஆண்டவரே, என்னை நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கொள்ளுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, மாறாக உண்மையை சொல்லாமல் என்னால் ஒருபோதும் இருக்க முடியாது, நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இஸ்ரேல் மக்களிடம் கூக்குரலிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய தைரியத்தை கண்டு மக்களுடைய மனம் மாறுவதை நாம் பார்க்கின்றோம். எங்கு உண்மை உரைக்கப்படுகின்றதோ, எங்கு உண்மை மேலோக்கி எடுத்து செல்லப்படுகின்றதோ, அங்கு உண்மைக்கான பதிலும் இருக்கும். பல நேரங்களில் பலரை நாம் ஏமாற்றுவோம், பலர் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிந்தும் கூட அமைதியாக இருப்பாங்க. காரணம், கடவுள் பார்த்துப்பார், கடவுள் பார்த்துப்பார் அவங்கள, கடவுள் அதற்கான சன்மானத்தை கொடுப்பார் என்ற ஒரு மனச்சான்றோடு வாழ்பவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
புனித எரேமியா இறைவாக்கினரை போல புனித புதிய ஏற்பாட்டில் நம்ம இன்றைய நற்செய்தி நாம் வாசிப்பது போல புனித திருமுழுக்கு யோவான். பாருங்க, ஒரு அரசன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறான். அவன் வைத்திருப்பது தவறு, அவன் செய்வது தவறு என்று போய் அரசன் என்று கூட பார்க்காமல் போய் சொல்கிறான், நீ பண்ணுறது தப்பு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த ஒரு வீரத்தோட பிறர் தவறு செய்யும் பொழுது நீ செய்கிறது தப்பு அப்படின்னு நம்மளால் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பிறர் தவறு செய்யும் பொழுது நீங்கள் செய்வது தவறு என சுட்டி காட்டுகின்ற ஒரு தைரியம் நம்மளிடம் இருக்கின்றதா? பாருங்கள், புனித திருமுழுக்கு யோவான் நீ அரசனாக இருந்தாலும் கூட பயப்படாமல் சென்று அவன் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு நபராக விளங்குகின்றார். ஆனால் இந்த ஏரோதியாவினுடைய சூழ்ச்சியினால் அவள் கொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் உண்மைக்கு சாட்சி பகரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் நாம் உண்மைக்கு சாட்சி பகரும் பொழுது கடவுள் நம்மை பார்த்து கொள்வார். கடவுள் அதற்கான சன்மானத்தை, அதற்கான நன்கொடையை நமக்கு அளிப்பார். அது போதும் நமக்கு என்று நாம் கடவுளை நம்பி உண்மைக்கு சாட்சி பகிர்கின்ற ஒரு மக்களாக வாழ இன்றைய தினத்தில் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் புனித தாமஸ் மூரை பற்றி நாம் அறிந்திருப்போம். தாமஸ் மூர் ஒரு இங்கிலாந்திலே பிறந்த ஒரு சட்ட வல்லுனர். புனித தாமஸ் மூர் இந்த 8ஆம் ஹென்றியினுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு மறை வல்லுநராக, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை தழுவிய ஒரு நல்ல கணவராக, ஒரு நல்ல தந்தையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பாருங்கள், எப்பொழுது இந்த 8ஆம் ஹென்றி தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை மணப்பதற்கு அவர் திருத்தந்தையிடம் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். நான் இதேபோல் வேறு ஒரு பெண்ணை மணக்க ஆசைப்படுகிறேன் என்று. ஆனால் திருத்தந்தை நீ செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுகின்றார். அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த அரசன் 8ஆம் ஹென்றி திருத்தந்தையை, அதுவரை திருத்தந்தையை சொல்வதை கேட்டு வந்த அந்த அரசன் திருத்தந்தையோடு இருந்த அந்த உறவை நீக்கிவிட்டு தன்னை இங்கிலாந்து திருச்சபையின் தலைவராக தன்னை அறிவித்து கொண்டான். அவன் தன்னை அறிவித்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அங்கு உள்ள மக்களையும் அதற்கேற்றாற் போல, அவனுக்கு ஏற்றாற் போல அவனை திருச்சபையின், இங்கிலாந்து திருச்சபையின் தலைவனாக ஏற்றுக்கொள்ள எல்லோரையும் வற்புறுத்தினான். எல்லாரும் அவனுக்கு பயந்துக்கிட்டு அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இங்கிலாந்து திருச்சபையினுடைய தலைவராக. ஆனால் தாமஸ் மூர் ஒருபோதும் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய கிறிஸ்தவ மதத்தின் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரை தவிர வேறு எவரும் கிறிஸ்தவ மதத்தின் தலைவராக இருக்க முடியாது என்று ஒரு வீர குரலோடு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதற்கு பரிசாக அவரை கொலை செய்கிறார்கள், அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். அவர் தான் சாவதற்கு முன்பாக இவ்வாறு சொல்கின்றார், என்னுடைய மனசாட்சிக்கும் இறைவனின் உண்மைக்கும் எதிராக நான் சாட்சி சொல்ல முடியாது. நான் எப்பொழுதும் இறைவனுக்கு உண்மையானவனாக, இறைவனுக்கு ஒரு நல்ல பணியாளனாக இருக்க விரும்புகிறேன், இந்த உலகத்திற்கு அல்ல என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல வேளைகளில் நாம் உண்மைக்கு சாட்சி உள்ள ஒரு மக்களாக வாழ்கின்றோமா? எங்கெல்லாம் நீதிக்கு எதிராக குரல்கள் ஓங்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் நம்மளுடைய குரல்கள் ஓங்கப்படுகின்றதா? அங்கெல்லாம் நாம் தைரியத்துடனும் வீரத்துடன் சென்று அதை தட்டி கேட்கின்றோமா? அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி, அப்படிப்பட்ட ஒரு வீரன் நம்மிடம் இருக்கின்றதா? புனித திருமுழுக்கு யோவானை போல, எரேமியாவை போல நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சிந்தித்து பார்ப்போம். நாம் பல நேரங்களில் மனிதர்களுடைய பாராட்டை பெற விரும்புகின்றோம். மனிதர்களுடைய அன்பில் இருக்க நாம் நம்மை சில நேரங்களில் ஏமாற்றிக் கொள்வது உண்டு. ஆனால் மாறாக கடவுள் எரேமியாவை போல, புனித திருமுழுக்கு யோவானை போல மனித பாராட்டுகளுக்கு அல்ல, மாறாக
இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாம் வாழ்கின்றோமா? இறைவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த தினத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் யோவானை போல ஒரு தைரியமிக்க ஒரு ஆண்மகனாக, ஒரு தைரியமிக்க ஒரு பெண்மகளாக நான் இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பாக, குறிப்பாக இந்த நாளிலே, ஒரு புதிய மாதத்திலே அடி எடுத்து வைக்கின்ற இந்த நாளிலே, இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் நான் உண்மைக்கு சாட்சியுள்ள ஒரு மகனாக, உண்மைக்கு சாட்சியுள்ள ஒரு மகளாக நான் வாழுவேன். என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உண்மையை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியதாக, உண்மையை மட்டும் பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக நான் இருப்பேன் என்ற ஒரு உயர்ந்த ஒரு கோட்பாட்டை கேட்கின்ற மக்களாக இந்த திருப்பலியில் இந்த கருத்துக்காக நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக எரேமியாவை போல, திருமுழுக்கு யோவானை போல கடவுள் நம்மளையும் அவருடைய கருவிகளாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாமல் ஆண்டவருடைய உண்மையை மட்டும் உரைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மக்களாக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வார். எவ்வாறாக புனித தாமஸ் மூர் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் என்னுடைய ஆண்டவரை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாரோ, அதே போல நாமும் ஒருபோதும் நம்முடைய ஆண்டவரை விட்டு கொடுக்காதவாறு, ஒருபோதும் உண்மைக்கு எதிராக செல்லாதவாறு நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆண்டவருடைய அருளை வேண்டும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.